2026 தேர்தல் வியூகம் எவ்வாறு இருக்கப் போகிறது, திமுக கூட்டணியை பாரதிய ஜனதா கட்சியின் வியூகம் உடைக்குமா என்பது குறித்து நம்முடைய திமுக செய்தி தொடர்பாளர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் பேராசிரியர் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். பேராசிரியர் சார், இப்போது நாம் இந்த தமிழகத்தில் பாஜகவின் இந்த வியூகம் தொடர்பான கேள்விக்கு உள்ளே செல்வதற்கு முன்பாக ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாளை தேர்தல் நடைபெறுகிறது. டெல்லி சட்டமன்ற தொகுதிக்கும் சட்டமன்ற தேர்தல் டெல்லிக்கும் நடைபெறுகிறது. அடுத்த முதல்வரை அங்கு தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நடைபெறுகிறது. இந்த இடைவெளியில் இப்போது நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் இந்த தீர்மானத்தின் மீது அவர் உரையாற்றி வருகிறார். அந்த உரையாற்றுதலில் நாட்டில் நடுத்தர மக்கள் மற்றும் சாமானிய மக்களின் கனவை நனவாக்கி இருக்கிறோம், நாங்கள் 25 கோடி மக்களை வறுமையிலிருந்து மீட்டு இருக்கிறோம், 4 கோடி வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்று இப்போது அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பிரதமர் நரேந்திர மோடி மக்களவையில் உரையாற்றி கொண்டிருக்கிறார். அந்த பதிலுரையின் போது நீங்க உண்மையிலேயே அவங்க அந்த ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் கனவுகளை இந்த அரசு, மத்திய பாஜக அரசு நனவாக்கியிருக்கிறார் சார், நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? இல்ல, முதல்ல ஏழை மக்கள் நடுத்தர மக்களினுடைய கனவு என்னவென்று தெரிய வேண்டும் என்று சொன்னால், குறைந்தது 365 நாட்களில் 300 நாட்களாவது பிரதமர் இந்த நாட்டு மக்களோடு இருந்தால்தான் அது தெரியும். அவர் 300 நாட்கள் வெளிநாட்டிலே இருக்கிறார், 60 நாட்கள் இங்கே இருக்கிறார். அவருக்கு எப்படி ஏழை எளிய மக்களினுடைய கனவு அல்லது நடுத்தர மக்களினுடைய கனவு அவருக்கு எப்படி தெரியும்? அப்படி ஒருவேளை தெரிந்திருந்தால் ஏறத்தாழ 124 நாடுகள் பசி குறியீட்டில் 115வது இடத்தில் இன்றைக்கு இந்தியா உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. தனிநபர் வருமானத்தில் 100 இடங்களை தாண்டி இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு, இந்தியா. அப்படி இருக்கிற பொழுது ஒரு இந்திய பிரதமர், அதாவது கொஞ்சமேனும் கூச்ச நாச்சம் இல்லாமல் நாங்கள் ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்களினுடைய கனவை நிறைவேற்றி இருக்கிறோம், அதற்காக ஒரு பட்ஜெட்டை தந்திருக்கிறோம் என்று சொல்லுவது உண்மையிலே வியப்புக்குரியதாக மட்டுமல்ல, இன்னொரு வகையில் கேலிக்குரியதாகவும் இருக்கிறது. இன்னைக்கும் அவர் சொல்லுகிறார், ஏறத்தாழ 80 கோடி மக்களுக்கு ரேஷன்ல நாங்கள் பொருள் கொடுக்கிறோம், உணவுப் பொருட்களை வழங்கி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அப்படியானால் அந்த 80 கோடி மக்கள் எந்த நாட்டு மக்கள்? ரேஷனிலே உணவுப் பொருட்களை வாங்கக்கூடிய அளவில் இன்றைக்கும் ஏழை எளிய மக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் இந்தியர்கள் இல்லையா? அப்படியானால் நீங்கள் பிரதமர் சொல்லுகிற கூற்று முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறதா? எனவே பிரதமர் அவருக்கு எழுதி கொடுத்த, வழக்கமாக அரசு எழுதி கொடுத்த உரையை நமது ஜனாதிபதி வாசிப்பார்கள். இப்பொழுது எனக்கு தெரிந்து அதிகாரிகள் எழுதி கொடுத்த உரையை பிரதமர் வாசித்துக் கொண்டிருக்கிறாரே ஒழிய, நாம் என்ன வாசிக்கிறோம், எந்த நாட்டு மக்களிடம் நாம் உரையாற்றுகிறோம் என்பதை தெரியாமல் உணராமல் பேசுகிறாரோ என்கிற ஒரு அச்சப்பாடு தான் நமக்கு வருகிறது. ஓகே சார். சரி, இப்போ இந்த குடியரசுத் தலைவர் உரைக்கு அவர் நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் அது நடந்து கொண்டிருப்பதால் அது அவர் பேசிக் கொண்டிருந்தது தொடர்பாக உங்களுடைய கேட்க இப்போது நம்ம தமிழக அரசியலுக்கே வரலாம். இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதில் நாம் தமிழர் கட்சிக்கும் திமுக வேட்பாளருக்கும் இடையே தான் இந்த போட்டி நிலவுகிறது. இந்த சீமானின் தந்தை பெரியார் குறித்த அந்த பேச்சு மற்றும் விடுதலை சிறுத்தைகளின் அந்த துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா அந்த விஜய் கட்சியில் இணைந்தது உள்ளிட்ட இந்த பல்வேறு நிகழ்வுகளின் தொடர்ச்சியை பார்க்கும் பொழுது 2026 இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு கூட்டணி மாற்றம் ஏற்படலாம், அல்லது இந்த 5 முனை போட்டியானது ஒரு 2 முனை 3 முனை போட்டியாக குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதாக பொதுவாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். நீங்க திமுக சார்பாக எப்படி நினைக்கிறீங்க சார் இந்த வியூகத்தை? இந்த பின்னணியில் பாரதிய ஜனதா கட்சி இருக்குதா? ஒன்று இன்னொரு துணை கேள்வி, அதில் இந்த பாஜக வியூகம் இருக்கா? சொல்லுங்க சார். அதாவது எங்களுடைய கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை. சரி, இந்த கூட்டணி அப்படியே நீடிக்கிறது. நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம் என்பதற்காக சில நேரங்களில் நிர்வாகங்களில், ஏனென்றால் 8 கோடி மக்கள் வாழுகிற ஒரு தேசத்தில் ஆங்காங்கே சில கிரிமினல்கள் குற்றங்களை நிகழ்த்துகிற போது இந்த நாட்டினுடைய கட்சி என்கிற முறையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ அல்லது கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களோ அல்லது ஏனைய கூட்டணி கட்சிகளோ கருத்துக்கள் சொல்லுவது தவறல்ல.
அந்த கருத்துக்களை சொல்வதனாலேயே அவர்கள் கூட்டணிக்குள்ளே குழப்பம் என்று கருதுவார்களேயானால் அவர்களுக்கு போதிய அரசியல் ஞானம் இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன். ஏனென்றால் நமது கம்யூனிஸ்ட் இயக்க தோழர்களோ அல்லது அண்ணன் திருமாவளவன் அவர்களோ மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார், 2026 எங்கள் கூட்டணியில் எந்த மாற்றமும் இல்லை என்று. ஒருவேளை நீங்கள் சொல்லுவதை போல இன்றைக்கு பிரிந்து நிற்கிற 1-2 கட்சிகள் இணைந்து வந்தாலும் கூட அவற்றை வெற்றி பெறக்கூடிய இடத்தில் தான் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இன்றைக்கும் இருக்கிறது. எனவே நாங்கள் யார், அதாவது நரி வலம் போனால் நமக்கென்ன, இடம் போனால் நமக்கென்ன, நாம் நம் மக்களுக்கு தேவையான சேவைகளை செய்து கொண்டிருக்கிறோம். நாட்டு மக்கள் நமது ஆட்சியின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். கொடுத்த வாக்குறுதிகளை ஏறத்தாழ நிறைவேற்றி முடித்திருக்கிறோம். 1-2 வாக்குறுதிகள் பாக்கி இருக்கிறது. இன்னும் ஓராண்டு காலமும் இருக்கிறது. நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி காட்டுவார். அந்த நேரத்தில் நாட்டு மக்கள் எங்கள் கூட்டணியை அமோகமாக வரவேற்பார்கள் என்றுதான் நான் நம்புகிறேன்.